ஒரு மனிதனை குறித்து நாம் கேள்விப்படுவது வேறு, அந்த மனிதனை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருப்பது என்பது வேறு. கேள்விப்படுவதிலே நிறைய கூட்டி குறைத்தல் இருக்கலாம். ஆனா தேவனை அறிந்து கொள்வது என்பது முற்றிலும் மாறானது. நாம் பல காரியங்களை தேவனை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அவரை குறித்து சொல்வார்கள், கேள்விப்படுகிறோம். ஆனால் அவரை அறிந்து கொள்வது என்பது அவரோடு நெருங்கி பழகுவது, அவர் பேசுவதை கேட்பது, அதுதான் அவரை அறிந்து கொள்வது. இயேசு சமாரியா பட்டணத்திற்கு போன பொழுது அந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார். சமாரிய பெண்ணோடு பேசவும் செய்கிறார். ஊருக்குள்ளே போய் எல்லா மனிதர்களிடத்திலும் நான் செய்ததெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஊர் முழுவதையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். வந்து அவர் பேசுவதை கேட்டு எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். இயேசுவும் அங்கே தங்கி கடவுளுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ சொன்னதுனாலே நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டோம், அவர்தான் இந்த உலகத்திற்கு மீட்பர் என்று இப்பொழுது அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள்.